என்னடா பண்ணுங்கிறங்க? சித்தப்பா அத்துக்கிறான். உங்க ஒப்பன் தண்ணி ஊத்துனானா, உங்க அம்மா தண்ணி ஊத்தி வளர்த்தாளா, இல்ல நீ தண்ணி ஊத்தினான்னு எப்படிடா பழம் இருக்கலாம்? ஒரு சித்தப்பா இதுன்னா இப்படி கேக்குறா? உனக்கு அறிவு இல்ல, உங்க ஒப்பனுக்கு அறிவு இல்ல, ஏன்டா என் மரத்துல கைய வைக்கிறீங்க? என்னடா அந்த கை கட்டின்னு இருக்கு, என்னடா பண்ணி தொலைச்சா? எப்பா ஒரு சீத்தாப்பா யாருக்கும் வந்துப்பா, அந்த ஆயா அப்படி கேக்குதுப்பா. ஏமா ஒரு சீத்தா பழத்துக்கு என் பையனை இவ்வளவு கேள்வி கேப்ப? உன் வீட்டு பழத்தை அந்த ஓசில குடுத்துருவியா? ஐயா நீ அறா என்ன பண்ணு பாத்துடலாம். பல்லு கைண்டிக்கும், தபார் செங்கையில தேய்ச்சிக்கிற மண்டை கழிஞ்சிடும். ஒரு பழத்துக்காக எங்க அப்போ அஸ்கேசமா கேட்காது நீயா? அப்படித்தாண்டா கேப்பேன். உங்களுக்கு பழம் ஒன்னா கடையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு. மான மரியாதை எல்லாம் போகுது, நீ ஏன்னா அந்த கை மரத்துல இருந்து கை வைப்ப? கேவியா? நான் என்ன தள்ளாடிக்கு நடா இருக்கிறேன்? தொன்ன வைத்தா யார பார்த்து என்ன தொன்ன வைத்தான்ற சோழ நீயா போடுற? எனக்கு வீட்டு வாசல்ல வந்து கத்தனேன்னு வச்சுக்க, கைய புடிச்சுட்டான்னு ஊர்ல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்னோட மோசமான பொம்பளையா இருக்கு. பழமான ஒண்ணு பழம் இந்த மேனா மீனை கிட்டே சேன் போடுறானுங்க. போங்கடா மாப்பிள, எங்க பாட்டு பாத்துடா. உடு சாயங்காலம் போயிடலாம். மாப்பிள சீதா பழங்குதுடா. ஆரே யாரு கேட்பாங்க? ஏய் கைய வச்சுங்க, கைய என்ன ஆகும்னு தெரியாது. மாப்பிள ஏதோ ஒரு கேள்விக்குதுடா. என்ன ஆயா அப்படி கத்துறா? இப்பதான் ஒருத்தன் டோஸ் வாங்கின்னு போனான், இதுக்குள்ள நீங்க வந்து கைய வைக்கிறீங்க. ஐயா நான் உங்க வீடு பூந்து பணத்தை கொள்ளச்சிட்டான். சீதாப்பழம் தானா? சீத்தாப்பழமா இருந்தாலும் நான் வளர்த்த மரண்டா. ஐயா இது இதுக்கே இப்படி அழிதா, எதுக்கோ எப்படி அழியுமா? நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா எங்க ஆயா எங்கிறாங்களோ அங்கதான் போவீங்க. எங்கிறாங்க மாப்பிள்ள உங்க ஆயா? மேல பாட்டு பண்ணிக்கிறாங்க எங்க தாத்தா கூட. ஒரே முட்டை போயிடுறியா? கரெக்ட் தான். கவர் செலவுக்கு காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, பழம் எடுத்துக்கலாம். செலவு காசா? இந்த பாயத்துக்கு நேரத்துக்கு காசு கொடுக்குறது? மாப்பிள்ள அது ஒருத்தன் டப்பாவோட வரான் பாரு. டப்பா மாப்பிள்ள ஏம்பா என்ன பாக்குது இந்த டப்பால? பெயிண்ட்பா, கோல்டு பெயிண்ட். எங்க வீட்டு கேட்டுக்கு அடிக்கலான்னு வாங்கிட்டு போறேன். கோல்டு பெயிண்டா? கோல்டு கலர்ல இருக்குமாண்ணா? ஆமா, அல்ல கேட்ல அடிக்கூடாதுன்னு சட்டம் போட்டுக்கிறாங்களே, தெரியாதா உனக்கு? கேட்ல அடிக்க கூடாதா? ஏன் ஏன் எப்ப போட்டாங்க? இப்பதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே அப்ப போட்டாங்க. கோல்டு பெயிண்ட் அடிச்சு கேட் எல்லாம் அதிக ரேட்டுக்கு விக்கிறாங்கன்னு. ஐயோ இது வேற எனக்கு தெரியாது போச்சே. இது வேற நான் வாங்கி வந்துட்டேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா? சரிப்பா, நான் திருப்பி குடுத்துட்டு வேற கலர் வாங்கி வரேன். இருப்பா வாங்கின பொருளே திருப்பி கொடுக்க கூடாதுன்னு பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிறாங்க, அது தெரியாதா? வாங்கின பொருள் திரும்ப கொடுக்க கூடாதா? என்னப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சுக்கோ, நீ தெரியாம பண்ணனா 6 மாசம் ஜெயில் தண்டனை. ஐயோ அப்ப இது என்ன பண்றது? நீ ஒன்னே பண்ணாத, அது கூட நாங்க பல்ல எடுத்து மண்ணு தோண்டி பொச்சிடுறோம். நீ வேற கலர் போய் வாங்கிக்கோ. அப்படியா சொல்றீங்க? ஏன் இது நானே பச்சாக்கா மாட்டிக்குவே, நீ தானே வாங்கினா. உன் நல்லதுக்கு சொல்றான், பாக்கத்துக்கு நல்ல மனுஷனாக்குற, குத்துட்டு போ. அட யோசிக்க கூட கூடாதுப்பா, அதுக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிறாங்க. இதுக்குமா? உடுப்பா போ, திரும்பி பார்க்காம போ. திரும்பி பார்க்காமயா? சரி வா, செம்ம கேன அவங்க கிட்ட இருந்து பெயிண்ட் டப்பா புடிங்கிட்டோம். இப்ப என்ன மாப்பிள்ள பண்ணலாம்? மாப்பிள்ள காத காமி. இது கை வந்து கல்யாச்சா நம்மளுக்கு. ஓய் என்னடா எங்க வீட்டை நின்று போவே மாட்டேன்றீங்க? அந்த பையனை ஏமாத்தி அனுப்பிச்சிட்டீங்க. ஐயா நீ கம்முன்னு உட்காந்து உன் சீதா பாயத்தை வித்து உனக்கு 50 ரூபா தரேன், ஓகேவா? 100 ரூபாய் தந்தா தான் நான் கொடுப்பேன். ஐயா அல்ப எப்படி ஆசைப்பட்டு பாரு. சரி உட்காரு, குடுக்குறோம். ஓகே உக்காடுறேன். மாப்பிள்ள வேலை ஆரம்பி. மாப்பிள்ள மினுக்குதுரா. அப்படியே தக மாதிரி இருக்குது. ஜிகு ஜிகுன்னு ஆயி போச்சு. என்ன பண்றானுங்க அவனுங்க? பாயிண்ட் எல்லாம் அடிக்கிறானுங்க. ஏ கேயா, வாயை திறக்க கூடாது. உனக்கு 100 ரூபாய் வேணா கம்முன்னு வாங்கிக்கோ. ஓகே நான் வாயை திறக்கல. மாப்பிள்ள பிஞ்சுக்கன்னு வந்துடா. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்ததில் போல உங்கள் பட்டுக்கண்ணங்கள் மேலே ஒரு முத்தம் கொடுத்திடலாமோ? காடு வா வந்து கழுத்து மாட்டுக்கு போந்து இதுங்களுக்கு பாட்டாடா ரொமான்ஸா? நான் பிஞ்சுக்கண்ணா சம ரொமான்ஸா? டேய் இன்னைக்கு லவர்ஸ் டேடா, சின்ன சிறுசுக்கு அப்படித்தான் இருக்கும்.
சின்ன சிறுசுங்களா நீங்க? எங்க தாத்தாக்கு தாத்தா வயசாகுது உனக்கு. தப்பா பேசக்கூடாது. என்னப்பா கோல்டு பழம்? ஆமா ஆமா, அதிசய பழம். நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம். எப்படி நம்ப முடியலையே? நம்மனா தான், நம்ம முடியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு 6 லட்சத்துக்கு விக்கலாம். அப்போ நான் முதல் போய் வித்துட்டு வந்து 1000 ரூபாய் கொடுக்கட்டுமா? டீ தூள் திப்பி முக்கா, நான் உஷாராக்குறாங்க. நான் ஏமாத்த மாட்டேன்பா. போன மேலமணி கிட்ட கேளு. நோ பிஞ்சுங்கண்ணா, காசு குத்தாதான் பழம், சும்மானா இல்ல. பாரு 1010 ரூபாய் தரேன், பேசாம கொடுத்துடு. மாப்பிள்ள வெறியது மாப்பிள்ள, முதல்ல தட்டு. நோ பிஞ்சுங்கண்ணா, கம்முன்னு போனா. என்னப்பா நீ 10 ரூபாய் 10 2 ரூபாய் சேர்த்து கேளு. ஏய் கேள்வி பிசா, பா பா சம்மா வந்துடுது. பிஞ்சு, அது உனக்கு வேணாம். மேலமணிக்கு இதை வித்து நம்ம காதலை வளர்த்துக்கலாம். அந்த விஷயம் உனக்கு தெரியாது, போ. கேய் போட்டு குத்துறா. ஆயா சொல்ல மாட்டேன் போதுமா? நீங்க ரொம்ப டல்லாக்குறீங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க டீ காப்பி சாப்பிட்டு வரீங்களா? மாப்பிள்ள பால் மாப்பிள்ள, நான் பிளான் போடுறான். நம்ம போற நேரத்துல அமிக்கலான்னு பாக்குறான். நோ பிஞ்சுங்கண்ணா, நீ கம்முன்னு போயிடு. இந்த பழம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வளரும். சரி, அடுத்த 10 வருஷம் நான் காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கிறேன். ஆமா ஆமா, அடுத்த 10 வருஷத்துல நல்லா இருப்ப. சரி, நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். சே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. என்னடா எங்க அப்பா வரான். டேய், உன்னை எங்கடா தேர்த்திங்க என்ன பண்ணிக்கிற? இப்போ நீ வீட்டுக்கு போப்பா. ஏன் தொண்டை கூட ஊர் போயிருக்கான்னு பாக்குறியா? வாய் மேல குத்துவேன், போடா. வாய் மேல குத்திவா, வாயை ஒடிச்சிடுவேன். ஓடுறா பாக்கலாம், ஓடுறா. என்ன பத்தி தெரியாம பேசுங்கிற, அவனதான் தெரிஞ்சுக்கலாம். கோல்டு காய எப்போ நாங்க தான் பார்த்து வச்சுக்கிறோம். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வளருமா. டேய், 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோல்டு சீதாவா? அருமையா இருக்குதாடா. ஏய், தண்ணி வைக்காத, காஞ்சிடுமா. இவங்க வீட்டு பாருமாஷா, இது எப்படி ஒத்துக்குச்சா? அதை கரெக்ட் பண்ணிட்டான். ஏண்டா அது வயசுனா உன் வயசுனா அதை போய் கரெக்ட் பண்ணிட்டேன்ற அறிவுக்குதா இல்லையா? யோ, கரெக்ட் பண்ணிட்டேன்னா காசு குத்து பேசி வச்சுக்கிறான். ஓ அப்படியா? சரி, என்ன ரேட்டு இதா? எப்பா நீ எதுவும் பேச தேவையில்ல, நீ இப்போ நான் வித்துட்டு வரேன். ஒரு அப்பம் கட்ட இதெல்லாம் சொல்லுங்களா பாரு. இது கூட சேர்ந்து மூளை மங்கி போச்சு உனக்கும். எனக்கு பயங்கரமான தொல்லை உங்க ஒப்பம் தான்டா. அவனை உதல் தீர்த்து கட்டினான்டா. இன்னும் எவ்வளவு நேரம் உக்காந்துங்கிறது நானு? கம்முன்னு உட்காந்து குடும்போது கொடுப்பான். தம்பி, ஒரு சின்ன ஹெல்ப். மாப்பிள்ள, நான் ஹெல்ப்னா? இங்க இடம்லாம் என்ன ரேட் போகுதுன்னு தெரியுமா? ஆனா இங்க பல லட்ச கணக்குல போகுதுண்ணா. மாப்பிள்ள இவரு யாருன்னு தெரியல. தெரியல மாப்பிள்ள, உனக்கு தெரியுதா? அட நாடா நீ, இப்ப ஒரு பாட்டு ட்ரெண்டிங்ல ஒண்ணுக்குதா, தெரியாது உனக்கு? என்ன பாட்டு? சீ சீ சீர நுனிச்சி, சீ சீ சீர நுனிச்சி, அந்த பாட்டு தான். ஆமா ஆமா, எதை திறந்தாலும் அதுதானே. அத நச்சுறாரு அவர்தான். அவரே தான் சார். வாங்க சார். வணக்கம் சார். 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களா அப்படியே இருக்கிறீங்களா? அப்ப சின்ன பையன் நம்பா, இப்ப பெரிய ஆள் ஆயிட்டேன். ஏய், நம்ம கிட்ட விட்டு போதுங்க. சரி சரியா, இடமா வாங்க போறீங்க? ஆமாங்க, ரேட் ஏதாவது கம்மியா வந்தா வாங்கலாம்னு வந்திருக்கோம். அப்பனா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அதானே? அதேதாங்க, 2 பேரும் பார்ட்னரா சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். அதுக்கு இதுதான் சரியான வழி. வாங்க வந்து பாருங்க. இதுதான் கோல்டு சீதா பழம். என்னப்பா இது கோல்டு பழம்? இந்த மரத்துல வந்து வருஷத்துக்கு 3 வாட்டி கோல்டு பழம் காய்க்கும். இந்த மரத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் பணக்காரனா ஆயிடலாம். எவ்வளவுப்பா ரேட்டு? அதிகமா இல்லைங்க, வெறும் 50,000 ரூபாய் கொடுங்க. ஆனா ஒண்ணு, ஒரு நாளைக்கு 3 வாட்டி தண்ணி ஊத்தணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. நல்ல காய் காய்க்குமா? கண்டிப்பா காய்க்கும், ஆனா யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. வெளியே கட்சி தெரிஞ்சிருமாப்பா? அப்ப என்ன பண்ணுங்க, வேரோட நோண்டி உங்க வீட்டாண்ட எடுத்துட்டு போய் வச்சுங்க. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கப்பா. இதுலயே இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? தைரியமா பண்ணுங்க, ஆனா யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. இந்தாங்க பிரதர், இடம் வாங்கலாம்னு வந்தோம். இதுல 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. எங்க கண்ணை திறந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க, உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது. சரி, நீங்க அந்த பக்கம் போயிட்டு சூரியனை பார்த்து கும்பிடுங்க. சூரியன் இந்த பக்கம் தான் இருக்கு. சாயங்காலம் அந்த பக்கம் சூரியன் வந்துடா, போய் கும்பிடுப்பா. சும்மா தோந்து பேசிருக்காதா? அவங்கள என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? வாடா, சூரியனை பார்த்து கும்பிடலாம். மாப்பிள்ள, அந்த கைக்கு 100 ரூபாய் கொடுத்துரு. இந்த ஆயா 100 ரூபாய். என்ன 100 ரூபாய் தர? 100 ரூபாய் தராம 1 கிலோ நூக்குள் வாங்கி தர சொல்ற. பேசின காசு குத்துட்டோம்ல. சீட்டிங். உனக்கு 50,000, எனக்கு 100 ரூபாயா? மாப்பிள்ள, அது கதையும் கட்டிட்டான். வா மாப்பிள்ள, நம்ம போலாம். பேடுங்க, ஏமாத்திட்டு போதுங்க. டேய் போதும், வா. எங்கம்மா இங்க 2 பேர் இருந்தாங்களே? பேடுங்க, ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. நல்லவங்கம்மா, திட்டாதீங்க. இந்த மரத்தை எங்களுக்கு 50,000 கொடுத்துருக்காங்க. கேனீங்களா?
நான் 100 ரூபாய் கொடுத்தேன், நீங்க 50,000 கொடுத்துக்கிறீங்க. தங்க மரம் ஆச்சேம்மா, குடுக்கறதுல என்ன தப்பு? நீங்க தான் ஏமாந்துருக்கீங்க. அட மூச்சு உண்ட மூஞ்சி, அந்த பழத்தை போய் தொட்டு பாடுறா. பழத்தை போய் தொட்டு பாக்குறதா? பழுத்துட்டு இருக்குமோ? என்ன அது பெயிண்ட் மாதிரி ஒட்டுது? பாயிண்ட் மாறி இல்லடா, பாயிண்ட் தான் அடிச்சு உனக்கு வித்து இருக்கிறானுங்க. வந்துட்டானுங்க, இடம் வாங்குறேன் அது வாங்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டு போறதுக்கு. அட பாவி, நீ யாரும் சொல்லக்கூடாதாடா? 50,000 ரூபாய் போச்சேடா. டேய் நீ என்ன தூக்கி கொடுத்த? நான் தூக்கி கொடுத்தனா? நீ தானே இருந்த, நான் மட்டுமா இருந்தேன்? டேய் தேவையில்லாம பேசாத, உனக்கு எனக்கு சம வாக்குவாதம் ஆகும். ஏய், என்னடா வாக்குவாதம்? ஏன் சட்டை பிடிக்கா? நீ குத்துரு, நீ ஏமாந்துட்டு ஒன்னா வந்தானுங்க, இப்ப அடிச்சுக்கின்னு போறானுங்க. எல்லாத்துக்கும் பணத்தை ஆசை தான் காரணம்.